அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஜாதகத்தை மீறி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நான் சொல்ற இந்த அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க ஜாதகம் ஜெயிக்கும். இந்த அமைப்பு இல்லாட்டி வாழ்க்கை போராட்டம் தான். எந்த சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாங்க ஜாதகத்துல லக்னாதிபதி முக்கியம் அப்படிங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும். அந்த லக்னாதிபதி ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, தன் வீட்டை தானே பார்க்கிறாரா, அல்லது மூல திரிகோண வீட்டுல இருக்காரா, சுயசாரத்துல இருக்காரா, வர்க்கோதம் பெற்றிருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இந்த அமைப்புகள் ஒரு நல்ல அமைப்பு. ஒரு கிரகம் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகம் ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், மூல திரிகோண வீட்டுல இருக்கலாம், நட்பு வீட்டுல இருக்கலாம், கேந்திரத்துல இருக்கலாம், திரிகோணத்துல இருக்கலாம், சுயசாரத்தில் இருக்கலாம், தன் வீட்டை தானே பார்க்கலாம், வர்க்கோதமா இருக்கலாம். இந்த அமைப்புகள்லாம் சுப பலன், அதாவது பாசிட்டிவான விஷயங்கள். அந்த கிரகம் வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அத்தாச்சு. சரி, ஒரு கிரகம் இதுக்கு அப்படியே உள்டாவா நீசமாயி, அஸ்தங்கமாயி, வக்கரமாயி, பாதகமாயி, தீசூன்யமாயி 6, 8, 12 மறைஞ்சா அது டோட்டல் வேஸ்ட். அந்த கிரகம் அப்படியே பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிங்கிற கிரகம் எந்த லக்னமாவனா அதில் போடும். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதிங்கிற கிரகம் வலுவாக இருக்க வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். லக்னாதிபதி வலுவா இருந்துட்டாருன்னா ஜாதகத்துல மற்ற அமைப்புகள் இல்லாம இருந்தா கூட இந்த ஜாதகம் ஜெயிச்சிடும். ஏன்னா ஜாதகத்துக்கு வில் பவர் இருக்கு. கடினமான சூழ்நிலை போராடி கடந்து வந்துடுவார். அதுக்கு அடிப்படையில லக்னாதிபதிங்கிற கிரகம் தான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து சரி லக்னாதிபதி நல்லா பாதிக்கப்படுறாருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ராசி அதிபதியாவது நல்லா இருக்கும். ராசி அதிபதி நல்லா இருந்தாருன்னா அதே மாதிரி ஜாதகரால் சமாளிச்சு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அளவுக்கு தெம்பு தைரியம்லாம் இருக்கும். அப்ப அடிப்படையில ஃபர்ஸ்ட் பாக்குறது லக்னம், லக்னாதிபதி, அதுக்கடுத்து ராசி, ராசி அதிபதி, இவர்கள்லாம் நல்ல நிலைமையில இருக்கணும். சரி, இதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன? லக்னமும் கெட்டு போச்சு, ராசியும் கெட்டு போச்சுன்னா இது ஜாதகம் ஜென்ரலா பார்க்கும்போது பலம் குறைந்த ஜாதகம் தான். இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி வலுவா இருப்பாங்க. ஒண்ணு 5ஆம் அதிபதி வலுவா இருக்கணும் அல்லது 9ஆம் அதிபதி வலுவா இருக்கணும். லக்னம் ராசி கெட்டு போச்சுன்னா இந்த 5, 9 ரெண்டுமே வலுவா இருக்கணும். அப்பதான் அந்த ஜாதகரை தாங்கி பிடிக்கும். 5, 9 அதிபதிகள் வலுவா இருக்கிறனா எப்படின்னா மேல் சொன்ன மாதிரி தான். 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ நீசமாக கூடாது, அஸ்தங்கமாக கூடாது, வக்கரமாக கூடாது, பாதகமாக கூடாது, திரிசூனியத்தில் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. இதெல்லாம் அந்த பாவத்தை, அந்த கிரகத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்ப முதல் கேட்டகரி ஃபால்ட் ஆச்சுன்னா அடுத்த கேட்டகரி 5, 9 இவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 பேருமே வலுவா இருக்கிறதுங்கிறது சிறப்பு. மினிமம் யாராவது ஒருத்தர் வலுவா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஒருத்தர் வலுவா இருந்தா மட்டும்தான் ஜாதகர்ல ஏதோ ஓரளவுக்காவது வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து அடுத்த 3வது கேட்டகரி என்னன்னா, ஒரு ஜாதகத்துல யோக கிரகம் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. யோகி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க பிறந்த நாம யோகத்துக்கு ஒரு யோகி ஒருத்தர் வருவார், ஒரு அவயோகி ஒருத்தர் வருவார். யோகியுடைய வேலை என்னன்னா முழுக்க முழுக்க ஜாதகரை காப்பாத்துறது தான். அந்த யோகி ஒரு சாரத்தில் இருப்பாரு, அதுக்கு யோக புள்ளின்னு பேரு. அந்த யோக புள்ளியில உங்க லக்னமோ உங்க லக்னாதிபதியோ நின்னாருன்னா அது சூப்பரான அமைப்பு. அல்லது ராசியோ ராசி அதிபதியோ நிற்கணும். யாராவது ஒருத்தர் அந்த யோக புள்ளியில நிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு.